வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் பாகம் 5 ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முடிவில் இசைக்கப்படுகின்ற உலக நல வாழ்த்து கவியை பற்றிய விளக்கத்தை இப்போது நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். விதைக்கின்ற காலத்தில் பருவமழை பெய்யவில்லை எனில் உலகில் பசி மட்டுமே இருக்கும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அதே போல மழை ஒரே அடியாக பெய்தாலும் விளைந்ததை கெடுத்து பசி மட்டுமே உலகத்தில் இருக்கும். இளமையில் சம்பாதிப்பதில் ஒரு பகுதியை முதுமைக்கும் சேர்த்து வைப்பது போல பருவமழையை சேமிப்பதிலேயும் தனி மனிதன் முதல் அரசாங்கம் வரைக்கும் பொறுப்பு வேண்டும். நீரின் மதிப்புணர்ந்து பயன்படுத்துகின்ற அறிவை இன்று வரைக்கும் மக்கள் அவ்வளவாக வளர்த்து கொள்ளவில்லை என்பதையே பல இடங்களில் நான் பார்க்கின்றேன். உணவு, நீர், மின்சாரம், இந்த மூன்றையும் தேவைக்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துவது உரிமை. அதே சமயத்தில் தேவைக்கு மேல் பயன்படுத்துவதும் வீணாக்குவதும் திருட்டுக்கு சமம். அதற்கு நமக்கு உரிமை இல்லை. அடுத்தபடி உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். விவசாயி இந்த உலகத்தின் முதுகெலும்பு. அந்த சிறப்பை வள்ளுவ பெருந்தகை மிக அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். யார் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்பவர்கள், மற்றவர் கையை எதிர்பார்க்காமல் வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். சரி, மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். உழவனை தவிர மற்ற அனைவரும் பிச்சைக்காரர்களே என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. எப்படி பாருங்களேன், தொழுது உண்டு பின் செல்பவர். இந்த கருத்தை அப்படியே அகக்காட்சியாக பாருங்க. உழவன் முன்னாடி தலை நிமிர்ந்து செல்கின்றான். அவனிடத்திலே உணவு வேண்டி மற்ற அனைவரும் பின்னால் தொடர்கிறார்கள். இந்த காட்சி எப்படி இருக்கும்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். ஆனால் இன்றைக்கு உலக மக்களின் கருத்து, குறிப்பாக நான் இங்கே பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டின் கருத்து, ஐடி ஜாப், கம்ப்யூட்டர், ஆபீஸு, பேங்கு, இப்படி ஒயிட் கலர் ஜாப், அதிலே பணிபுரிபவர்கள் தான் உயர்ந்த கௌரவத்துக்குரியவர்கள் என்றும், விவசாயிகள் இவர்களுக்கு பின்னால் போகின்ற பிச்சைக்காரர்கள் என்றும் தான் மக்கள் மனதிலே கருத்து இருக்கிறது. இதை மாற்றி அமைக்கும் காலம் வரும் என்று
உலக ஆய்வியலாளர்கள் அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 3ஆம் உலக யுத்தம் வருமோ வராதோ, ஆனால் உணவுக்கான போராட்டம் வந்தே தீரும், நீருக்கான போராட்டம் வந்தே தீரும் என்ற எச்சரிக்கை. டே 0 என்றால் நீரின்றி மக்கள் மடிகின்ற நாள் என்ற அருமையான ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுதாவது மக்கள் இதை புரிந்து கொண்டால் சரிதான். ஆனாலும் அதை செய்தியாக மேலோட்டமாக பார்த்து கொண்டு போகிறார்களே தவிர, இதிலே நம்முடைய கடமை என்ன என்று யாரும் சிந்தித்ததாக தெரியவில்லை. அடிப்படை தேவையான உணவை தரும் விவசாயிகளை மதிக்க வேண்டும். இங்கே சுதந்திரம் என்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒருவருக்கொருவர் இனிப்பு தந்து கொண்டாடுகின்ற மக்கள், உழவர் திருநாள் அன்று கிராமங்களுக்கு சென்றோ அல்லது அருகில் இருக்கின்ற உழவர் சந்தைக்கு சென்றோ எந்த உழவனுக்கும் இனிப்பு தந்து வாழ்த்தியதாக ஒரு காட்சியை நான் பார்க்கவில்லை. அது மட்டுமல்ல, கடின உழைப்பு என்றால் விவசாயம்தான். அதே போல இந்த ஷேர் மார்க்கெட் ரிஸ்கி ஜாப், ஆன்லைன் மார்க்கெட் ரிஸ்க் என்றெல்லாம் சொல்வார்களே, அதலாவது போட்ட காசுல ஒரு பங்காவது கிடைக்கும். ஆனால் தி ஹையஸ்ட் ரிஸ்கி ஜாப் என்றால் விவசாயம்தான். சிறப்பாக விளைச்சல் கிடைத்தாலும் கிடைக்கலாம், ஒன்றும் கிடைக்காமல் போனாலும் போகலாம். அதனால் தானே நட்டப்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எனவே ஹைலி ரிஸ்கி ஜாப் என்பதிலே விவசாயத்தை சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த விவசாய பொருட்களை உண்டு வாழ்கின்ற நாம், ஒரு விவசாயி நட்டப்படுகிறான் என்றால் அதிலே பங்கேற்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அல்லது நம்மிடம் வரி வாங்குகின்ற அரசாங்கத்திற்காவது அது இருக்க வேண்டும். உழவர் சந்தையில் நாம் பார்க்கின்ற ஒரு கொடுமையான காட்சி, ஒரு சிலர் விலையை குறைத்து பேரம் பேசுவதை பார்க்கிறேன். ஏதோ சிக்கனம் செய்வதாக நினைப்பு. ஆனால் இவர்களே மால் என்று சொல்கின்றோமே, பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள், அங்கே போய் விலையை கேட்க முடியுமா? அல்லது டிஸ்கவுண்ட் கொடு என்று கேட்க முடியுமா? மிக பெரும் செல்வந்தர்களிடத்திலே அடிமை போல சொன்னதை தருகிறார்கள். நம்மை வாழ வைக்கின்ற விவசாயிகளிடத்திலே பேரம் பேசுகிறார்கள். இது என்ன மனிதாபிமானம்? சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே பேரம் பேசி சிக்கனம் பார்க்கின்ற மனிதனின் இன்னொரு பக்கத்தில் பார்க்கிற போது, ஒரு நன்மையும் தராத, ஆனால் நமக்கு புண்ணியத்தை தருகிறான் என்ற ஒரு மூட நம்பிக்கையில் கோவில்களிலே பூசாரியின் தட்டிலே 50, 100 என்று காணிக்கை வைத்துவிட்டு அவன் காலிலே விழுந்து வணங்குகிறார்கள். உழைத்து உணவை தருகின்ற விவசாயியை அவமதிக்கிறான். ஒரு பொருளும் தராமல் ஒரு நம்பிக்கை மட்டுமே, மூட நம்பிக்கை மட்டுமே தருவனிடத்திலே காலில் விழுந்து காணிக்கை வைக்கிறார்கள். இது என்ன முட்டாள்தனம் என்று யாரும் இன்னும் சிந்திக்கவே இல்லை. இந்த ஆதங்கமே, மகரிஷியின் இந்த ஆதங்கமே தான் இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஃபார்மர்ஸ் மார்க்கெட் என்று கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே கூட இருப்பதை பார்க்கிறோம். அப்ப மகரிஷியின் இந்த ஆதங்கம் உலகெங்கும் ஃபார்மர்ஸ் மார்க்கெட், உழவர் சந்தை தோன்றுவதற்கு காரணமாக இருக்கலாம். உழவர் உழைத்து சந்தையில் கொண்டு வந்து விற்பவரிடம் ₹1 காசை பேரம் பேசுவது சரியா என்று சிந்திக்க வேண்டும். உழைப்புக்கேற்ற கூலியை தருகின்ற அறிவு இல்லை என்றால் நாம் என்ன அறிவில் உயர்ந்தும் ஒரு பயனும் இல்லை.
சரி. இதுல உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் என்கிறாரே மகரிஷி. உவப்பு என்பது உள்ளார்ந்து தோன்றுகின்ற ஒரு மகிழ்ச்சி. ஆத்மார்த்தமாக வெளிப்படுகின்ற ஒரு பூரிப்பு. இந்த மகிழ்ச்சி, பூரிப்பு எப்போது தோன்றும்? குறையற்ற வாழ்வில், நிறைவான வாழ்வில் தானே தோன்ற முடியும். சிக்கல் மிகுந்த கடன்கார வாழ்க்கையில எப்படி உவப்பு தோன்ற முடியும்? அப்ப மகரிஷியின் இந்த வேண்டுதல், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் என்ற வேண்டுதல் எதை குறிக்கிறது என்றால், உழவரின் மதிப்பை உணர வேண்டும். எப்படி என்றால், இப்போ சில நாட்கள் வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று வைத்துக் கொள்வோமே. திரும்பி வந்தவுடன் என்ன சொல்கிறாங்க? 2 வாரமா வெளியில சாப்பிட்டு, சாப்பிட்டு நாக்கே செத்துப் போச்சு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சரி, எதை அங்கே உணவகத்தில் அளித்தார்கள்? அதே இட்லி, தோசை, சாம்பார், சாப்பாடு, ரசம், பொரியல் இதுதானே. இதையே தானே வீட்டிலேயும் சாப்பிடுகிறோம். அப்போ அங்கே நாக்கு செத்துப் போகிறது, இங்கே மட்டும் நாக்கு வாழ்கிறது என்றால், என்ன காரணம் என்று சிந்திக்க வேண்டாமா? அப்படி சிந்திக்கின்ற போது, வீட்டில் சமைக்கின்ற உணவு உயிர்த்தன்மை வாய்ந்தது. ஏனென்றால், சமைப்பவரின் அன்பு அந்த உணவிலே கலக்கிறது. வணிக நிறுவனங்களில் அந்த அன்பு இருக்காது. அவனுடைய நோக்கம் லாபம் சம்பாதிப்பது மட்டுமே. அவனிடத்திலே பணிபுரிபவர்களின் நோக்கம் ஊதியம் பெறுவது மட்டுமே. எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மை பொதுநலம் உள்ளவர்களுக்கே வரும். அப்படி வீட்டிலே சமைப்பவர்கள் தன்னை மட்டும் பார்ப்பதில்லை. விரிந்து தன் குடும்பம் நலமாக வாழ வேண்டும், அது சுவைத்து சாப்பிட வேண்டும் என்ற அன்பிலே மலர்ந்த உணவு அது. சரி, சமைப்பவரினுடைய ஒரு தொடர்பு, உணவுக்கும் சமைப்பவருடைய உயிர் தொடர்புக்கும் எவ்வளவு நேரம் என்று பார்க்கின்ற போது, ஒரு 2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ அவ்வளவுதான். இதுவே ஒரு உணவின் உயிர்த்தன்மையை பாதிக்க முடியும் என்றால், 3 மாதம், 6 மாதம் என்று பயிரோடு பயிராக வாழ்கிறானே, அந்த விவசாயினுடைய உணர்வுகள், இன்ப துன்ப உணர்வுகள் அந்த பயிரை பாதிக்காதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம். 2 மணி நேரமே தொடர்புடைய நம்முடைய குடும்பத்தில் சமைப்பவருடைய உணர்வுகளே அந்த உணவில் உயிர்த்தன்மையை ஏற்படுத்துகின்ற போது, 3 மாதம், 6 மாதம் பயிரோடு பயிராக வாழ்கின்ற உழவனின் இன்ப துன்ப உணர்வுகள் அந்த பயிரை பாதிக்காதா? அந்த உணவை சாப்பிடுகின்ற போது அது இந்த உயிர்களை பாதிக்காதா? எனவே நமது மகிழ்வும் நலமும் உழவரின் உவப்பில் மறைந்திருக்கிறது. எனவே உழவரை மதிக்கின்ற பண்பாட்டை உலகத்தில் தோற்றுவிக்க வேண்டும். அந்த கடமை சமுதாய நல நாடுகின்ற அமைப்புகளுக்கும், முக்கியமாக அரசாங்கத்திற்கும் அது உண்டு. அடுத்த வரி, பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். அதாவது தொழில் இல்லை என்றால் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் பேதமே இருந்திருக்காது. அப்ப மனிதனின் அறிவு சிந்திக்க தொடங்கியதன் விளைவு விதையிட்டு விவசாயம் பார்ப்பது மட்டும் அல்ல. அதற்கு மேலும் இந்த உடலின் தேவைகளை ஒரு சமுதாய ஒரு சமுதாயத்தின் தேவைகளை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் ஆராய்ந்த விஞ்ஞானிகளின் அறிவும் தொழிலாளர்களின் அறிவுமே அதற்கு அடிப்படை.
இன்றைக்கு இங்க இந்தியாவிலே ஒரு மிக மோசமான ஒரு கண்ணோட்டத்தை நான் பார்க்கிறோம். அதாவது இந்த சனாதன தர்மம், ஆம், இன்னொன்று என்ன, ம், என்ன சொல்றாங்க, அந்த வர்ணாசிர தர்மம். இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு மக்களை பிரித்து மதிப்பிடுகின்ற ஒரு கேவலமான தத்துவத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளின் தலையிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், வயிற்றிலே பிறந்தவன் வைசியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன். எனவே இன்சான் உடம்புக்கு சர்சே பிரதானம். எனவே உச்சியில் பிறந்த பிராமணனே உயர்ந்தவன் என்ற கருத்தை இங்கே மக்கள் மத்தியிலே ஏற்கனவே திணித்து வைத்திருக்கிறார்கள். அதை இன்னும் ஸ்திரப்படுத்தி மேன்மைப்படுத்த பார்க்கிறார்கள். கவிஞர் கண்ணதாசன் அழகாக 4 வரிகளை சொன்னார். கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதி, படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான், பாழாய் போன இந்த பூமியிலே. படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான், வர்ணாசிர தர்மம், பாழாய் போன இந்த பூமியிலே. உண்மையிலேயே இதோடைய பொருளை பாருங்க. சூத்திரன், இப்போ கணக்கில சூத்திரம் என்கிறோம், ஃபார்முலா. சூத்திரம் தெரிந்தவனுக்கு எந்த கணக்கும் கடினம் அல்ல. சூத்திரம் தெரியாதவனுக்கு ஒரு எளிமையான கணக்கு கூட விடை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப சூத்திரம் என்பது நுட்பம் என்று பொருள். என்ன நுட்பம்? தொழில் நுட்பம். விவசாய தொழில், கட்டிட தொழில், நெசவு தொழில், இப்படி ஒவ்வொரு தொழிலிலேயும் நுட்பங்கள் இருக்கின்றன. அந்த நுட்பத்தை, சூத்திரத்தை கண்டவன் சூத்திரன். அந்த நுட்பத்தை ஒவ்வொரு தலைமுறைக்கும் கற்றுக் கொடுப்பதனால்தான், கற்றுக்கொண்டதோடு தன்னுடைய அறிவையும் இணைத்து இன்னும் மேன்மைப்படுத்துவதனால்தான் இன்றைக்கு உலகம் எத்தனை வசதிகளை பெற்றிருக்கிறது. அந்த சூத்திரம் தெரிந்தவன் தானே உயர்ந்தவனாக இருக்க முடியும், இல்லையா? சூத்திரன் இல்லை என்றால் வைசியன் செய்து, சத்திரன் செய்து, பிராமணன் செய்து. வள்ளுவர் அழகாக சொன்னார், விவசாயி உணவை உற்பத்தி செய்யவில்லை என்றால் முற்றும் துறந்த முனிவர்கள் நாங்கள் என்று சொல்பவன் உயிரையும் துறக்க வேண்டி வரும். எவ்வளவு அற்புதமான கருத்து பாருங்க. முற்றும் துறந்தவர்கள் நாங்கள் என்று மார்த்தட்டிக் கொள்கிறார்களே, விவசாயி உணவு உற்பத்தி செய்யவில்லை என்றால் அவர்கள் உயிரையும் துறக்க வேண்டி வரும். அப்போ பிராமணர்களுக்கே உயிர் தருகின்ற விவசாயி உயர்ந்தவனா, சூத்திரன் உயர்ந்தவனா, அல்லது பிராமணன் உயர்ந்தவனா? யோசிக்கணும் மக்கள். எனவே வணக்கத்திற்குரியவர்கள் சூத்திரர்களே. ஏனென்றால் எப்படி சுழகின்ற சக்கரத்துக்கு அச்சு அவசியமோ முக்கியமோ, அது போல சுழகின்ற உலகத்திற்கு விவசாயியே அச்சாணி, சூத்திரர்களே அச்சாணி. இந்த சூத்திரர்கள் விளைவித்த பொருளைத்தான் வியாபாரிகள் விநியோகம் செய்கிறார்கள். அவற்றை காக்கின்ற கடமையிலே வந்ததுதான் சத்திரியன், அரசாங்கம், நிர்வாகம். இவற்றிலே துன்பம் வராமல் காப்பதற்கான ஒழுக்கத்தை போதிக்கின்ற கடமை மட்டுமே பிராமணர்களுக்கு. அதையும் அவர் செய்வதில்லை இன்றைக்கு. எனவே பிறப்பை மட்டுமே வைத்துக் கொண்டு பெருமை தேடுவது சிறுமை. தன்னுடைய வாழ்க்கையிலே அதற்கு உள்ள தகுதி பெற்றவன் நான் என்பதை நிரூபிக்க வேண்டும். அப்போதுதான் அதற்கு பெருமையை தவிர வெறுமனே பிறப்பின் அடிப்படையிலே பெருமை பாராட்டுவது அது இவனுக்கு உரிமையானது அல்ல, அது இயற்கைக்கு உரிமையானது. அடுத்தது, இதுல பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி, விவசாயத்திலே தொடங்கி கட்டிடம், நெசவு, இப்படி பல தொழில்களை தொடங்கி இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் விஞ்ஞானத்தால் வாழ்க்கை வளம் சிறந்து நிற்கிறது. இதுல
மக்கள் மதிப்பது யாரை என்றால் செல்வம் படைத்த முதலாளித்துவத்தை தான் மதிக்கிறார்கள், போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள். உழைப்பாளி இல்லை என்றால் எப்படி ஒருவன் முதலாளியாக முடியும்? முதலாளி இல்லை என்றால் ஒருவனுக்கு உழைக்கின்ற வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? இரண்டுமே ஒருங்கிணைந்ததுதான் ஒரு தொழிற்சாலை. அப்போ ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழ வேண்டுமே தவிர இதில் யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர்? அதை ஒரு திரைப்பாடலில் அழகான 2 வரிகள் வரும். உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, உள்ளதை இழந்திடச் சொல்லவில்லை, உழைப்பவர் உயர்ந்தால் போதுமையா என்று சில வரிகள் வருகிறது. உழைப்பவன் எப்படி உயர முடியும்? அவனுக்கு உழைப்புக்கு தகுந்த கூலியை தந்தால் தானே உயர முடியும். எப்போதும் அவனை நடுத்தரத்தில் வறுமையிலேயே வைத்திருந்தால் அவன் எப்படி உயர முடியும்? தொழிலாளி ஓய்வு பெறுகின்ற வரைக்கும் தொழிலாளியாகவே ஓய்வு பெறுகிறான். ஒரு தொழிலை துவங்கிய முதலாளியோ 5 ஆண்டுகளில் பெரும் செல்வந்தனாகிறான். இது எப்படி சாத்தியம்? ஒரு முறை நம்முடைய மன்றத்தை சார்ந்த ஒரு செல்வந்தரிடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது இன்னொரு பெரிய செல்வந்தரை பற்றி ஒரு பேச்சு வந்தது. அப்ப அவர் சொன்னார், தினசரி நிறைய சமுதாய அமைப்புகள் நன்கொடைக்காக வந்து நிற்கின்றன. எவ்வளவு கொடுப்பதையா என்றார் அவர். நான் சொன்னேன், இதுல என்னங்க தேங்க வேண்டியிருக்கு? தானா வந்த பொருள், அதுல ஒரு பகுதி கொடுக்குறோம் அவ்வளவுதானே என்று. அது எப்படி என்றார். இப்போ இவர் தொழில் தொடங்கிய போது இவர் செய்த முதலீடு எவ்வளவு? அந்த தொழிலை நிர்வகித்து வளர்ச்சி அடைய செய்வதற்கு இவருடைய திறமைக்கான சம்பளம் எவ்வளவு? இந்த இரண்டையும் கூட்டினால் 5 ஆண்டுகளில் எவ்வளவு வருமோ அதுதான் இவருடைய சொத்தாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இவருடைய சொத்து இந்த இரண்டின் கூட்டு தொகைக்கு மேல் இருக்குமா, அல்லது சமமாக இருக்குமா, அல்லது குறைந்திருக்குமா என்று கேட்டேன். நிச்சயம் அதிகம்தான் என்றார். அப்படி என்றால் அந்த அதிகப்படியான செல்வம் எப்படி வந்தது? ஒன்று, தன்னிடம் உழைத்தவனுக்கு உரிய கூலியை விட குறைவாக தந்தது. இன்னொன்று, அந்த பொருளின் விலையை விட பல மடங்கு அதிகம் வைத்து விற்றது. மூன்றாவது, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியில் குறைத்து தந்தது, ஏமாற்றியது. இதுதான காரணமாக இருக்க முடியும். வியந்து போய் என்ன எப்படி பிரித்து பிரித்து விளக்குறீங்க? நானும் காமர்ஸ் படிச்சிருக்கிறேன். ஸோ காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட், அந்த அக்கௌண்டன்சி எனக்கு தெரியும், அதனால சொல்றேன் அப்படின்னு. அப்போ இந்த ஃபார்முலா படி பார்க்கின்ற போது ஒவ்வொரு செல்வந்தனும் சமுதாயத்தில் அதிகப்படியாக எடுத்துக்கொண்டவன். அப்ப இவனுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? எடுப்பது அதிகம், கொடுப்பதே இல்லை. யாருங்க? அரசியல்வாதிகள். அவனுக்கு என்ன பெயர்? திருடன். எடுப்பது அதிகம், கொடுப்பது குறைவு. தொழிலதிபர்கள், வியாபாரிகள். இவருக்கு என்ன பெயர் வைக்கலாம்? கடன்காரன். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். நடுத்தர மக்கள், இவர்கள் தான் மனிதர்கள். எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம் என்றால் அவன் கர்ணன். எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமே என்றால் அவன் இறைவன். எனவே பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரக்கூடிய வகையிலே அதுக்கு சாமிஜி இன்னும் எளிமையா ஒரு கருணையோடு ஒரு கருத்து சொல்றாரு. சரி, நீங்க வசதியாக வாழ்வதற்கு சில கோடிகள் தேவை, சம்பாதிச்சாச்சு. அதன் பிறகு வருகிறதே ஒரு 7 தலைமுறைக்கும் போதுமான அளவுக்கு கோடிகளை சம்பாதிச்சாயிற்று. அதுக்கு மேலும் தொழிலில் வழக்கம் போல லாபம் வருகிறது. அதையாவது உழைப்பவர்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாமே. அதான் அந்த
பாடல் வரைக்கும் சொன்னது. உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை. உள்ளதை இழந்திடச் சொல்லவில்லை. உழைப்பவர் உயர்ந்தால் போதும் ஐயா. அது கொஞ்சம் கூடுதலா கொடுங்களேன். இதை நபிகள் நாயகம் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உழைப்பவனுடைய நெற்றி வியர்வை உலர்வதற்கு முன்னால் அவனுக்கு உரிய ஊதியத்தை கொடுத்துவிடு என்கிறார். இதுல 2 கருத்து. வேலைக்கு சேர்ந்தவர்கள் உண்மையாக உழைக்க வேண்டும். ஏமாற்றக்கூடாது. அப்ப உண்மையா உழைத்தால் தான் நெற்றி வியர்வை வரும். அப்படி உழைப்பவனுக்கு முதலாளி தகுந்த ஊதியத்தை உடனே தந்துவிட வேண்டும். வேஜ் ரிவிஷன், வேஜ் டாக்ஸ் என்று வருஷக்கணக்காக முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று என்று லேபர் யூனியன் மேனேஜ்மெண்ட் மாறி மாறி பேசிக் கொண்டிருப்பார்களே தவிர முடிவுக்கு வரவே மாட்டார்கள். நானும் வங்கித்துறையிலே பணிபுரிந்த காலத்துல 5 ஆண்டுக்கு ஒரு முறை வேஜ் ரிவிஷன் வரணும். அது வருவதற்கே 2 ஆண்டு ஆகிடும். அப்ப என்ன பொருள்? அது லேபர் யூனியனா, ட்ரேடிங் யூனியனா? ஏதோ முதலாளி கொடுக்கிற சில பணத்தை வாங்கி கொண்டு தொழிலாளருக்கு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கின்றதற்கு பேர் ஊழியர் சங்கமா? எனவே இப்படி எல்லாம் தனி மனிதனுடைய சுயநலத்தின் காரணமாக தொழிலாளர் வர்க்கமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கினவர் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. இப்ப நம்ம இடத்துல வேலை செய்யறாங்க, அவனுடைய சுக துக்கங்களிலே பங்கு கொண்டு அவனுக்கு உரிய ஊதியத்தை தருகின்ற போது அவனுடைய குடும்பத்தில் உள்ள மக்களுடைய மகிழ்ச்சியில் தெய்வத்தை காணலாமே. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொல்லி ஏழைகள் தான் கோடீஸ்வரர்கள் ஆனார்களே தவிர நாட்டு ஏழைகள் ஏழைகளாகத்தான் இருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில். எனவே சித்திரை சோலைகளே என்று ஒரு பார்க், கார்டன் போன்றவற்றிலே பார்த்து ரசிக்கின்ற மக்கள் அந்த தோட்டத்தை உருவாக்குவதற்கு உழைத்த உழைப்பாளிகளின் நெற்றி வியர்வை சிந்தி இருப்பதை கவனிக்கிறார்களா என்று கேட்கிறார் பாரதிதாசன். சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்தையு பாரினிலை முன்னம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உந்தன் வேரினிலை. அது மட்டுமல்ல, ஆர்த்திடும் யந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி அந்தம் சொல்லவோ எங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்தது மெய்யளவோ. உயர்ந்து நிற்கின்ற தொழிற்சாலைகளை பார்க்கின்ற போது அது யாருடைய உழைப்பில் உயர்ந்தது? தொழிலாளியின் உழைப்பில் தானே. முதலாளி பணத்தை வைத்திருந்தால் தொழிலாளி உழைக்காமல் பணம் மட்டுமே உயர்ந்து நிற்க முடியுமா? இரண்டும் இணைந்தால் தானே உயர முடியும். எனவே ஒரு மனிதனின் 2 கண்கள் போன்றவர்கள் தான் தொழிலாளர்களும் முதலாளியும். இதை உணர்ந்து எந்த கண்ணுக்கு மதிப்பு அதிகம்? அவர் இல்லை என்றால் இவர்களுக்கு தொழில் இல்லை, இவர்கள் தொழில் செய்யவில்லை என்றால் அவருக்கு வளர்ச்சி இல்லை. அப்ப இருவருமே சமமானவர்கள் தானே. அதற்குதான் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய கருத்து பார்த்தோம் என்றால், இந்த முதலாளித்துவத்தை நீக்கிவிட்டு கூட்டுறவு முறையை அமல்படுத்தி விட்டோம் என்றால் எல்லோரும் எல்லா நன்மைகளையும் பெற முடியும் என்பார். இந்த கருத்தை கவிஞர் உடுமலை நாராயண கவி அவர் விவசாயத்திற்கு அற்புதமான ஒரு பாடலை சொல்லி வைத்தார். நம்ம நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம். பட்ட பாட்டுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு பழைய கொள்கைகளை விடுவது நியாயம். ஒற்றை குடித்தனம் 10 காணில் உழுது பாடுபட முடியாது. ஒரு 10 குடித்தனம் 100 காணியில் பங்காய் உழைப்பது தான் தோது என்பார். இப்போ நம்ம கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே பார்க்கிறோம். ஒரு ஃபார்ம்
ஒரு விவசாய பூமி என்றால் 100 ஏக்கர், 1000 ஏக்கர் இருக்கும். அந்த விவசாயியை பார்க்கின்ற போது எல்லா வசதிகளோடு ஹைடெக் லைஃப், அற்புதமான வாழ்க்கை வாழ்வான். எல்லாம் இயந்திரங்கள். அப்ப மிக குறைந்த நேரத்தில் அதிக அளவு நிலத்தை உழுது அதனிலிருந்து விளைச்சலை அள்ளக்கூடிய திறமை தொழில்நுட்பத்தில் இருக்கிறது. இங்கே எத்தனை அரசியல்வாதிகள் உலகம் சுற்றுகிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள். இவர்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டாம். யாரோ கண்டுபிடித்து தொழில்நுட்பத்தை விருத்தி செய்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நாட்டிலிருந்து எத்தனையோ டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் இப்படி பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செய்கிறார்கள் அயல் நாட்டிலிருந்து. ஏன் விவசாய கருவிகளை இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு தரக்கூடாது? அப்படி தந்து ஒரு கூட்டுறவு அமைப்பை ஏற்படுத்தி விட்டால் மிக எளிதில் விவசாயம் செழிக்குமே. அப்ப உண்மையிலேயே விவசாயத்தை விட முக்கியமான தொழில் எது? இன்றைக்கு மறைமுகமாக பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களே விவசாயத்தில் முதலீடு செய்வதற்கு தொடங்கியிருக்கின்றார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அடுத்து வரப்போவது உணவுக்கான போர். அப்போ உணவை தொழிலாக எடுத்துக்கொண்டோம் என்றால் மேன் வழக்கம் போல லாபத்தை அள்ளலாம். எனவே இந்த அறியாமல் இருக்கின்ற தொழிலாளர்கள் இந்த கூட்டுறவு முறையிலே நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை என்றைக்கு உணர்கிறார்களோ அன்றைக்குத்தான் அது வளர முடியும். அது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளுக்கும் கருணை வேண்டும். ஏனென்றால் நல்லதை செய்ய வேண்டும் என்று முனைபவர்களிடத்திலே கமிஷன் கேட்டே அவனை நோகடித்து விடுவார்கள். எந்த நல்ல காரியத்தையும் செய்ய விட மாட்டார்கள். இப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு இருக்கின்ற போது மக்கள் உருப்படவே முடியாது. எனவே வல்லமை மிக்க ஆட்சி அல்ல, நல்ல ஆட்சி வேண்டும். அதற்கு நல்லவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் என்ற கருத்து மக்கள் மத்தியில உரைத்தால்தான் ஆட்சியில் மாற்றம் வருமே தவிர, வெறுமனே இலவசத்திற்கும் அப்போதைக்கு தருகின்ற பணத்திற்கும் அடிமையாகி வாக்களித்து விட்டால் எத்தனை காலமானாலும் மாற்றமே நிகழாது. எனவே பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயர வேண்டும். அடுத்து பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். இந்த மூன்றும் நடக்கணும் வச்சுங்களேன், உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஊப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். இந்த மூன்றும் எப்போது மாற்றத்தை சந்திக்கும் என்றால், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். இது மனித நேயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ரகசிய அர்த்தம் இது. அதாவது பகுத்துணர்வு, நமக்கு 6 அறிவு. இந்த 6வது அறிவுக்கு என்ன பேர் வைத்தாங்க? பகுத்தறிவு என்றார்கள். அப்ப பகுத்தறிவு அது எப்படி பகுத்து உணர்வாகும் என்றால், இந்த ஐயறிவு இருக்கிறதே, மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற இந்த ஐயறிவின் மூலம் பெறக்கூடிய சுக துக்கங்களை உணர்வது எதுங்க? மனசுதானே. இப்போ கோமாவில் படுத்திருப்பவருக்கு மனம் அற்று போகிறது. அப்ப 5 புலன்களும் இருக்கின்றன, ஆனால் உணர முடிகிறதா? இல்ல. அப்போ உணர்வு இருந்தாலும் 6வது உணர்வாகிய பகுத்துணர்வு இல்லை என்றால் உணர்வும் பயனில்லை, சுகமில்லை. எனவே இந்த 6வது அறிவாகிய பகுத்தறிவு அது உணர்கின்ற சுக துக்கங்களை ஆராய்ந்து பார்த்து, இது போலத்தான் மற்ற மக்களுக்கும் இருக்கும், மற்ற ஜீவன்களுக்கும் இருக்கும் என்ற பொது சிந்தனை வர வேண்டும். நமக்கு பசித்தால் மட்டுமா வயிறு கிள்ளும்? யாருக்கு பசித்தாலும் வயிறு கிள்ளும். அப்ப நமக்கு மட்டுமா தண்ணீர் தட்டுப்பாடு தாகத்தை தீர்க்காது? எல்லோருக்கும் தான் தீர்க்காது. அப்போ
வாழவென்ற உரிமை எல்லோர்க்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். அப்ப நம்மை மட்டும் கருத்தில் கொள்ளாது, இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமே என்ற பொது சிந்தனை, பொது அக்கறை வந்தால்தான் அது தொகுத்துணர்வாக மாறும். அப்ப பகுத்துணர்வு என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் 6வது அறிவை கொண்டு உணர்கின்ற சுகதுக்கங்கள். தொகுத்துணர்வு என்பது நம்மை போலவே ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கும் என்று தன்னுடைய அனுபவத்தை அனுமானித்து அதே போலத்தான் மற்றவர்களும். அதுக்கு என்ன சொல்றாங்க கண்ணதாசன்? தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனைப் போல் தெய்வம் வேறில்லை. ஏனென்றால் எப்படி தெய்வம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இயற்கை வளங்களை தந்திருக்கின்றதோ, அதே போல மனவிரிவு பெற்ற மனிதனும் மற்றவருடைய உணர்வுகளை மதித்து தன் தேவைகளை முறைப்படுத்திக் கொள்வான், உற்பத்தியை பெருக்கித் தருவான். அப்ப இறைவனைப் போலவே பிறர் நலம் நாடுகின்ற போது மனிதனே தெய்வமாகிறான், நடமாடும் தெய்வமாகிறான். அந்த பண்பாடுதான் உயர்ந்த பண்பாடு. அப்ப பண்பாடு என்ற சொல்லுக்கே பண்படுத்துதல் என்று ஒரு வினை சொல். நிலத்தை பண்படுத்தினால் விவசாயம் செழிக்கும், மனதை பண்படுத்தினால் வாழ்க்கை வளம் பெறும். அந்த பண்படுத்துகின்ற செயல்தான் பண்பாடு. பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு ஏற்படுகின்ற போது அதுவே உயர்ந்த பண்பாடாக மாறுகின்றது. ஒவ்வொரு ஜீவனுடைய உணர்வுகளை உணர்ந்து அதை மதித்து வாழக்கூடிய, அதாவது உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று வள்ளுவர் சொன்னாரே. இரண்டொழுக்க பண்பாடு என்று மகிழ்ச்சி சொன்னாரே. அந்த பண்பாடு வருவதற்கு இந்த தொகுத்துணர்வு அவசியம். பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல பாவித்து நீக்கும் கருணை மலர்வதற்கு பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு என்ற மனிதர் தம்மை ஒரு சமுதாயமாக பார்க்கின்ற பக்குவம் வேண்டும். 800 கோடி மக்களில் தன்னை ஒருவனாக பார்ப்பது தொகுத்துணர்வு. அடுத்த வரி, கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் பிறந்தகை பொருட்பாலின் முதல் அதிகாரத்திலேயே சிறப்பித்திருக்கிறார். அறத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்து என்று இறைவனை பற்றி குறிப்பிடுகிறார். பொருள்பாலில் இறை மாட்சி என்று ஒரு அரசாங்கத்தின் குணாம்சங்கள், நிர்வாக திறம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி முதல் அதிகாரமாக தந்திருக்கிறார். அப்போ உலகத்தை ஆள்கின்ற இறைவனை போல மக்களை ஆள்கின்ற அரசாங்கம் அமைந்தால்தான் உலகம் சொர்க்கலோகம் ஆகுமே தவிர, சுயநலவாதிகளே அரசாங்கம் என்ற பெயரில் வந்து அமர்ந்து விட்டால் மக்களுக்கு என்றைக்கும் துயரம் தீராது, வறுமை விலகாது. அதனால் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், மொழி கலவரங்கள், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் நடக்கின்ற யுத்தங்கள், பொருளாதார கலவரங்கள், இப்படி எத்தனை கலகங்கள். அதாவது இந்த வார்த்தையை அரசியல் கட்சிகளுக்கு வைக்கணும். இங்கே ஒவ்வொரு கட்சியும் கழகம் கழகம் என்ற வார்த்தையிலே முடியும். பொதுவாக அந்த ரகரம் கழகம், இந்த லகரம் கலகம், அதாவது போராட்டம். அப்போ மக்களை தூண்டிவிட்டு சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பது அரசியல் கட்சிகள் தான். எனவே இவர்கள் எல்லாம் அந்த எழுத்தை மாற்றி குறிப்பிடுவதுதான் பொருத்தமாக இருக்கும்.
இன்னென்ன கழகங்கள் எல்லாம் மக்களை தூண்டிவிட்டு போராட்ட வைக்கின்ற கழகங்கள். இது இல்லாத ஒரு கழகம் இருக்குமா? உண்மையான கழகம். அதுதான் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு. அது இந்த அரசியல் கலவரங்கள் இதெல்லாம் பல வகையில் நடக்கின்ற உலக நிகழ்வுகள். இதுவரைக்கும் இவற்றுக்கு நிரந்தர தீர்வுகள் கிட்டவில்லை. காரணம் இயற்கையை பற்றிய அறியாமை. உயர்வு தாழ்வு என்பது உலக நியதி. மனதை மயக்கும் அழகு என்ற பெருமை மலருக்குத்தான் என்பதனால் ஆணி வரை வெட்டிவிட முடியுமா? ஒரு சித்திர சோலைகளை என்று ரசிக்கிறோம். அந்த சோலையிலே இருக்கின்ற மலர்களின் தாவரங்களின் வேர்களை அறுத்து விட்டால் சோலைகள் எங்கே யார் ரசிக்க முடியும்? அப்போ கண்ணுக்கு தெரிகின்ற இந்த சிறப்புகளை கண்ணுக்கு தெரியாத வேர்கள் தான் தருகின்றன. அதே போல ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி கண்களுக்கு தெரியக்கூடிய வளர்ச்சி என்பது ஏழை மக்களின் உழைப்பு என்ற மறைபொருள் மூலமாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. போட்டி வந்தால் பொறாமை வரும். பொறாமை வந்தால் அழிவு நிச்சயம். அழிந்துவிட யாருக்கு விருப்பம்? 100 வயது கிழவனுக்கும் உயிரை விட ஆசை இல்லையே. இன்னும் வாழத்தானே விரும்புகிறான். அப்படி இருக்கின்ற போது அழிவு வராமல் காத்து கொள்ள வேண்டும் என்றால் அது தனி மனிதன் முதல் அரசாங்கம் வரைக்கும் அவசியம்தானே. எனவே உலகை அழிக்கின்ற இத்தகைய கலகங்கள், போட்டி, பகை போன்றவற்றை அழிக்க வல்ல திட்டங்களோடு நிர்வாக திறம் மிக்க ஆட்சி வேண்டும். அதற்கு பொது நலத்தை நாடுகின்ற தொகுத்துணர்வு விரிந்த அறிவு வேண்டும். அடுத்து கல்லாமை, கடன், வறுமை, கலங்கங்கள் மறையட்டும். அதாவது இத்தனை மேன்மைகளும் நாம் பெறுவதற்கு எது தடை என்றால் கல்லாமை, கடன், வறுமை, கலங்கங்கள். இந்த 4 கடன், வறுமை, கலங்கங்கள் இந்த 3க்கும் அடிப்படையே கல்லாமை. அதாவது திருக்குறளிலே கல்லாமை என்ற தலைப்பிலே 2 அதிகாரங்கள் உண்டு. ஒரு கல்லாமை கல்வி, அது ஒரு அதிகாரம். இன்னொரு அதிகாரம் அதுக்கு நேர் எதிரான கல்லாமை. இன்னொரு கல்லாமை களவு, அதுக்கு எதிர்ச்சொல் களவு செய்யாமை, அது கல்லாமை. இப்ப இங்க மகர்ஷி சொல்லக்கூடியது கல்வி கல்லாமை. அப்ப இன்றைக்கு பெரும்பாலும் உலகத்தில கல்வி கற்றோரின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. லிட்டரசி பர்சன்டேஜ் என்று பெருமையாக மார்த்தட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த அறிவை பெற்றவர்கள் இளகலை, முதுகலை, முனைவர் பட்டம் என்று பல நிலைகளிலே கல்வி கற்றவர்கள் வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை பின்பற்றுகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது பதில் என்ன? அப்ப எது கல்வி என்றால் அற்புதமான சாமியத்தை சொன்ன மகான் வள்ளுவப்பெருந்தகைதான். கற்க கசடர கற்பவை. எது வாழ்வின் மேன்மைக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறதோ அந்த விஷயங்களை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கற்க வேண்டியவற்றை கற்பது. இப்போ அமெரிக்காவில் மாண்டசோரின்னு சொல்றாங்களே, குழந்தைகளுக்கு கற்பிக்கின்ற இடங்கள். அங்கே அவர்கள் பெற்றோருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்றால், டோன்ட் டீச் டோன்ட்ஸ் டு தி சைல்ட், டீச் ஒன்லி டூஸ் என்கிறார்கள். இந்தியாவிலே அதுக்கு நேர்மாறாக இருக்கும்.
குழந்தைகளிடத்துல மட்டுமல்ல, பல இடங்களில் பார்க்கின்ற போது, அதை செய்யாத, இதை செய்யாதே என்று பேசுவார்களே தவிர, இதை செய் என்று சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால், அதை செய்யாதே என்று சொல்வதற்கு ஆராய்ச்சி எதுவும் தேவையில்லை, விளக்கம் தேவையில்லை. இதை செய் என்று வழிகாட்டுவதற்கு அறிவு வேண்டும், அனுபவம் வேண்டும், தெளிவு வேண்டும். அதனால் இங்கே பெரியவர்கள் தங்களது அறியாமை மறைப்பதற்காக இதை செய், அதை செய்யாதே. அதாவது ஓஷோ அற்புதமான ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொல்வார். அவரிடத்திலே ஒரு மனிதன் வருகிறான். சாமி, எனக்கு ஒரு நல்ல வழி நீங்க தான் காட்டணும். என்ன? எல்லோரும் என்னை அடிமுட்டாள் என்று நிந்திக்கிறார்கள். நானும் ஒரு அறிவாளி என்று அவரிடத்திலே காட்டிக்கொள்ள வேண்டும். அவர்கள் என்னை மதிக்க வேண்டும். அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க என்றார். ஓஷோ சொன்னாராம், இது ஒண்ணும் பெரிய காரியமே இல்லை. நான் சொல்ற 2 விஷயங்களை நீ செய். உன்னை எல்லாரும் மதிக்க தொடங்கிடுவாங்க என்றார். சரி சொல்லுங்க சாமின்னார். யார் எதை சொன்னாலும் அப்படி இல்ல, தப்பு என்று சொல். சரி. எது சரி என்று கேட்டால், சொன்னால் உனக்கு புரியாது என்று சொல். உண்மையிலேயே இன்றைக்கு இந்தியாவிலே உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மதவாதிகள் அனைத்து பேர்களும் இதைத்தான் செய்கிறார்கள். நாம் செய்வதை தவறு என்று சொல்வார்கள். ஆனால் எதை செய்வது என்று கேட்டால், சொன்னால் உனக்கு புரியாது என்பார்கள். இப்படித்தான் இவங்க எல்லாம் தெரிந்த மேதாவிகளானது. அதே போல் அவனும் சொல்லி பார்த்தான். ஒரு வாசல் கழித்து மீண்டும் வருகிறான். சாமி, உங்களுக்கு மிக்க நன்றி. யார் நீ? சாமி, உங்களுக்கு நினைவில்லையா? சில நாட்களுக்கு முன்பு உங்களிடத்திலே ஒரு தீர்வு கேட்டு வந்தேன். நீங்கள் இப்படி சொன்னீர்கள். நானும் அதே போல செய்து இப்ப பாருங்க, என்னோடு இத்தனை பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் என்றானா. இப்படித்தான் இருக்கிறது சமுதாயம். எனவே கல்லாமை அது நீங்க வேண்டும். கல்வி அது வளர வேண்டும். அப்போ கல்வி எதை கற்றுத்தர வேண்டும்? எது வாழ்க்கைக்கு தேவையோ டூஸ், அதை மட்டுமே கற்றுத்தர வேண்டும். ஏனென்றால் மறுபக்கம் என்ன என்றால் தீமை விளைவிக்கக்கூடியவை. அப்போ இது தீமையை விளைவிப்பதால் இதை செய்யக்கூடாது என்பதை விட, அதை சொல்லாமலே விட்டு விட்டால், இப்போ மருந்து சாப்பிடும்போது குரங்கை நினைக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். எப்படி மருந்து பாட்டு எடுக்கும்போது குரங்கு தான் நினைக்கு வரும். அது போல நீ இதை செய்யாதே என்று சொன்னால், அந்த காரியத்தை சந்திக்கின்ற போதெல்லாம் இதை மாற்றி செய்த என்ன என்றுதான் தோணும். எனவே கல்வி கற்பது என்றால் எது நம்மை சமுதாயத்தை உயர்த்த வல்லதோ அதை மட்டுமே கற்க வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்து தந்த மகான் வள்ளுவ பெருந்தகை. அப்போ கற்க கசடர கற்பவை. சரி, இதை கற்றதன் பயன் என்ன? எத்தனையோ படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். சில பேர் படித்துக் கொண்டே இருப்பார்கள். என்னை படித்தாய் ஒரு 4 கருத்து சொல்லேன் என்ன சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாது. அப்போ அதனுடைய பயன்பாடு என்ன என்றால், சிந்தித்து தெளிந்து மற்றவருக்கும் வழிகாட்ட வேண்டும், தானும் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போ கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக. எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறேன், அது பெருமை அல்ல. எவ்வளவு பின்பற்றுகின்றாய் அதுதான் பயனுக்குரியது, அதுதான் பெருமைக்குரியது. அப்படி இந்த கல்லாமை உலகத்தில் நீங்க வேண்டும். சரி, அடுத்தது என்ன? கடன். இந்த கடன் எப்படி வந்தது? சமீபத்தில ஒரு திரைப்படம் பார்த்தேன். லாபம் என்ற பெயரிலே ஒரு திரைப்படம். மிக அற்புதமான கருத்து. இயற்கை எல்லா வளங்களையும் இலவசமாகத்தான் தந்திருக்கிறது. எந்த ரா மெட்டீரியலையும் நாம உற்பத்தி செய்ய முடியாது.
அப்ப பூமியில் இருக்கின்ற இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்துகின்றோம். அதற்கு உழைப்பு தேவை, கண்டெடுக்கின்ற விஞ்ஞான அறிவு தேவை. இது எல்லாம் கூட்டி அதை உற்பத்தி செய்வதற்கான செலவு எல்லாமே வரும். அப்போ ஒரு தொழிற்சாலையில் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றால் அந்த கச்சா பொருளின் விலை, சம்பளம், நிர்வாக செலவு, மற்ற செலவுகள் இவையெல்லாம் கூட்டினால் என்ன வருமோ அதுதானே விலையாக இருக்க வேணும். அதற்கு மேல் ஒரு 10%, 20%, 40% என்று ஒரு ஒரு தொகையை கூட்டுகின்ற போது விலை கூடுகின்றது. சரி, இப்ப இவனுக்கு உழைத்த உழைப்புக்கான நிர்வாகத்துக்கான கூலி எல்லாம் அதுல இருக்கு. அதுக்கு மேல ஒரு 40% கூட்டுகின்ற போது இதை லாபம் என்று சொல்றாங்க. இந்த லாபம் உழைக்காமல் வந்த பொருள். அதுதான் செல்வம் குவிவதற்கு காரணம். அப்ப செல்வம் சேருகின்ற போது செல்வந்தன், ஏழை என்ற பாகுபாடு வருகிறது. செல்வந்தனை பார்த்து ஏழைக்கு ஆசை வருகிறது, பொறாமை வருகிறது. ஏழையை பார்த்து செல்வந்தனுக்கு கர்வம் வருகிறது. இந்த இரண்டின் விளைவு என்ன? இதுதான் மனித வாழ்க்கை போராட்டம். ஒவ்வொரு மனிதனும் ஏன் இன்றைக்கு நேரம் காலம் பார்க்க உழைக்கிறான் என்றால், எப்படியாவது வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டுவிட வேண்டும் என்று பார்க்கிறான். இது சாத்தியமே இல்லை. இது சாத்தியமே கிடையாது. எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற பண்பாடு வராத வரைக்கும் இந்த பேதத்தை நிறைக்கவே முடியாது. அப்ப என்ன ஆகிறது? வறுமையில் இருப்பவன் அவசர தேவைக்கு கடன் வாங்குகிறான். வருகின்ற வருவாயே குடும்ப செலவுக்கு பத்தல. இதுல கடன் வேறு வாங்கினால் திருப்பி செலுத்துவது எப்படி? இல்லையா? அதை கவிஞர் கண்ணதாசன் அழகா ஒரு 4 வரிகள் சொல்வார். உழைப்பினிலே வாழ்ந்து விட்டால் வறுமையும் இல்லை, கடன்களும் இல்லை, துன்பமும் இல்லை. அப்ப பணம் இருந்தால் போதுமடா உலகிலே என்ற பாடல் கடைசியில வரக்கூடிய வரிகள் இது சரியான நினைவுக்கு வரல. அப்போ எல்லாமே இந்த பணம், கடன் என்று வந்த பிறகுதான் வறுமை என்பதே பிறக்கிறது. அதாவது உள்ளவன் இல்லாதவனுக்கு தருவது கடன். இவன் வாங்குவதற்கு அவசியம் வறுமை. இதைத்தான் நம்ம இந்த சுய வாழ்த்து, தன் வாழ்த்து சொல்கின்ற போது நிறை செல்வம் சொல்கிறோம் இல்லையா? அப்ப நிறை செல்வம் என்பதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தோம் இல்லையா? அதாவது நம்முடைய வருமானத்திற்கு மேல் ஆடம்பரமாக செலவு செய்ய வேண்டும் என்றோ, வசதியாக வாழ வேண்டும் என்றோ ஆசை வைக்கக்கூடாது. கடன் வாங்கும் அளவுக்கு ஆசை கூடாது. கடன் தரும் அளவுக்கு கையில் காசும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் சமுதாயத்திற்கு நிறைவான பொருளாதாரம். இதை சாமியை வேடிக்கை சொல்லுவாங்க. அது என்ன கடன் கணக்கு? மிச்சம் இருந்தவன் கொடுத்தான், பத்தாதான் வாங்கி சாப்பிட்டுட்டான். இவ்வளவுதானே. அப்போ வறுமையில் உள்ளவனுடைய அந்த சிக்கலுக்கு ஈகை என்று உள்ளவன் கொடுத்து விட்டால் வறுமையும் இல்லை, கடனும் இல்லையே. சரி, இப்ப வறுமையின் காரணமாக அவன் குறுக்கு வழியிலே செயல்படுகிறான். அதாவது எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன என்றால் நீட். இன்றைக்கு இந்த இபிகோ, இந்தியன் பீனல் கோட் என்று சட்டத்துறையே கிட்டத்தட்ட 600 செக்ஷனுக்கு மேல அதுல குற்றங்கள் சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு சாமியம் சொல்கின்ற போது தி பேசிஸ் ஃபார் ஆல் கிரைம்ஸ் ஆர் நீட் அண்ட் கிரீட். முதல்ல தேவையின் காரணமாகத்தான் தவறுகளை செய்கிறான். பிறகு ஆசைகளின் காரணமாக பெரிய தவறுகளை செய்கிறான். இப்படி இன்னொருடைய பொருளை திருடுகின்ற செயல்தான்
குற்றமாக மாறுகிறது. அப்போ இழந்தவன் வருத்தப்படுவான் இல்லையா? இழந்தவன் துன்பப்படுவான் இல்லையா? அந்த துன்பம் ஏய்த்தவனுக்கு சுமையாக பாவமாக வருகிறது. அந்த பாவம் அடுத்த தலைமுறையும் தொடரும். அப்ப இது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கருத்து நான் படித்த நினைவு திருக்குறள்ல கிடைக்கல. என்ன சொல்றாங்கன்னா, வறுமை காரணமாக ஒரு குற்றத்தை செய்வதற்கு நீ தயாராகிவிட்டாய் என்றால், அடுத்த உன்னுடைய தலைமுறை இதைவிட மோசமான வறுமை சந்திக்க நேரும். பட்டுக்கோட்டை சொல்வார், வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் திறமை இருக்கு. அந்த திறமையை வளர்த்து கொண்டு உழைத்து ஈட்டி வருகின்ற பொருளிலே சிக்கனமாக வாழ்ந்து விடலாமே. எனவே இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி என்பார் கண்ணதாசன். அந்த அறிவு தெளிவு இல்லை என்றால் இந்த 4 குற்றங்களும் சமுதாயத்தில் மறையாது. எனவே இதற்கு என்ன தேவை? எழுத்தறிவு தொழில் மட்டுமே இருந்தால் போதாது. இயற்கை தத்துவத்தை பற்றிய தெய்வ நீதியை பற்றிய அறிவும் கற்றுத்தர வேண்டும். எழுத்தறிவு தொழிலில் மட்டுமே இங்கே வளர்ச்சி பெற்றதால் மனித நேயம் மாண்டு போனது. தெய்வமும் தெய்வ நீதியை மதித்து வாழும் அறமும் கலந்த கல்வியே சமுதாயத்தை, இந்த உலகத்தை உயர்த்த வல்லது. மேகம் மழை என பொழிந்தால்தான் பூமி செழிக்கும். மேகத்தால் மழை பொழியும், மேகத்துக்கு லாபம் என்ன? அதே போல இங்கே தேவை உள்ளவன் ஜாசித்தான், வளம் பெற்றவன் தானம் தந்தான். இங்கே கடன் கணக்கு எப்படி வந்தது இல்லைங்களா? மேகம் லாபம் பார்த்தா மழை பெய்யுமா? அப்ப இருப்பவன் கடன் என்று திருப்பி வாங்கினால் வறுமை தீருமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் பற்றாக்குறையாக தோன்றுவதே வறுமை. அதாவது அறிவு வறுமை. பொருள் வறுமை உலகத்தில் இல்லை, அறிவு வறுமை தான் உலகெங்கும் வியாபித்திருக்கிறது. இது தெய்வம் தந்ததா? இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோடாதவர் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. இலர் பலராகிய காரணம். உலகத்தில் வறுமைக்கு உட்பட்டவர் எண்ணிக்கை பெருகிக்கொண்டே போவதன் காரணம் என்ன? அமெரிக்காவில் கூட ஹோம்லெஸ் பீப்புள் எண்ணிக்கை பெருகி வருகிறது. காரணம் என்ன? நோற்பார் சிலர் பலர் நோடாதவர். மனித நேயத்தை உணர்ந்து உதவுகின்றவர்கள் மிக சிலரே. அந்த கல்வியை கற்காமல் அறியாமையில் சிக்கி சொத்து சேர்க்கின்றவர்கள் பலர். அதுல பேதம், சின்ன பணக்காரன், பெரிய பணக்காரன், பெரும் பணக்காரன், கோடீஸ்வரன், மில்லியனர், பில்லியனர், ட்ரில்லியனர், இவ்வளவுதான் தவிர எல்லாரும் பணக்காரர்கள் ஆகிற போதுதான் வறுமைக்கு உட்பட்ட ஏழைகள் பெருகுகிறார்கள். எனவே கல்லாமையில் பிறந்த அறியாமையால் ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்த செயல்கள் பாவப்பதிவுகளாயின, ஆத்மாவின் களங்கமாயின. இவற்றை நீக்குகின்ற ஆன்மீக கல்வி வேண்டும். அடுத்து, நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். இதுவரை சிந்தித்த நன்மைகளை உலகம் பெற்றுவிட்டால் மனித வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த சாதனையை சாதித்து காட்டுவதற்கு தேவையானது அருள்வது மெய்யறிவு. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்பார் மகரிஷி. மனம் சார்ந்த வாழ்க்கையில் சிக்கல் தீராது, அறிவு சார்ந்த வாழ்க்கையில் சிக்கலே வராது. அந்த ஞான தீபத்தை ஒவ்வொரு மனிதரும் ஏற்றுவதே நலம் தரக்கூடிய அசல் தீபாவளி. விளக்கேற்றா மட்டும் தீபாவளி வந்துடுமா? அந்த இருளை விளக்கு நீக்கிவிடும். மன இருளை சிந்தனை தானே நீக்கும், அறிவு தானே நீக்கும்.
அடுத்து நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த கவி முடிகிறது. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். உடனே வந்துவிடுமா? ஒரு நாள் அந்த பொன்னுலகம் கண்ணில் படும். அதற்கான ஒடுக்கம், கடமை, ஈகை என்ற அறவாழ்வின் நாட்டத்தில் சிறப்படைய வேண்டும். இந்த பொறுமையை கண்ணதாசன் அற்புதமாக 4 வரிகளை சொல்லியிருக்கிறார். ஓர்